வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைவரட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 28வது அத்தியாயமான அல் கசஸ் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்தை பற்றி அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் பேச ஆரம்பிக்கும் போது தில்க தாருல் ஆகிரா, மறுமை வீடு என்பது யாருக்கு அந்த மறுமை வீடு இறைவன் இருக்கிறது என்பதை பற்றி இந்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான். உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் மிக பெரியது. இந்த உலகத்தையும் மறுமையும் ஒப்பிட்டால் உலகம் என்பது மறுமையினுடைய ஒரு அணுவுக்கு கூட வராது என்கின்ற அனைத்தையும் இறைவன் திருமறை குர்ஆனில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அதை உணராமல் வாழ்ந்தாலும் கூட அதுதான் உண்மை என்பதை நம்மால் மறுத்து விட முடியாது. இறைவன் அப்படிப்பட்ட மறுமை வீடு யாருக்கு என்று சொல்லும் பொழுது ஒத்தில்க தாருல் ஆகிரா, அந்த மறுமை வீடு இருக்கிறது லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், இந்த பூமியில் யார் தம்மை அகந்தை காட்டாமலும் வலா ஃபசாதா, இன்னும் குழப்பம் செய்யாமலும் இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே அந்த மறுமை வீடு என்பது இருக்கிறது. ஒரு ஆக்கிவத்துடன் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது இறையச்சவாதிகளுக்கு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இரண்டே இரண்டு குணங்கள், இரண்டு பண்புகள், அந்த இரண்டு பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் மறுமை வீட்டை நம்மால் சொந்தமாக கொண்டாட முடியாது, சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்பதை இறைவன் ஆழமாக சொல்லுகிறான். அந்த இரண்டு பண்புகள் என்னவென்றால், பூமியில் உயர்வாக காட்டுவது, பூமியில் அகந்தையோடு கர்வத்தோடு நடப்பது, மிக மோசமான ஒரு தன்மை. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னும் இந்த பூமியில் குழப்பம் செய்பவர்கள், இந்த இரண்டு சாரார்களுக்கும் மறுமையினுடைய வீடு என்பதே கிடையாது. மறுமையினுடைய வீடு இறுதி வெற்றி யாருக்கு என்றால் இறையச்சவாதிகளுக்கு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலேயே இந்த அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய கருத்து, நீங்க இந்த பூமியில உயர்ந்திருக்க கூடாது, நல்ல ஒரு உயர்ந்த செல்வந்தராகவோ உயர்ந்த பதவியிலேயோ உயர்ந்த அந்தஸ்திலேயோ இப்படி நீங்கள் இருப்பது கூடாதுன்னு நல்லா சொல்லணும். நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோயை பற்றி இறைவன் பேசுகிறார். நம்ம எவ்வளவு உயர்வான இடத்தில் இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிபதியாக இருந்தார்கள், சிகரத்தினுடைய உச்சத்தில் இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தளபதியாக இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக இருந்தார்கள். உயர்வான இடத்திற்கு செல்வது என்பது ஹராம் கிடையாது. ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கிறது, அந்த உயர்வை காட்டி இறைவனினுடைய அருளுக்காக நாம் நன்றி செலுத்தாமல் அதை வைத்து நாம் கர்வம் காட்டி வந்தால், உண்மையிலேயே ஒரு சில செல்வந்தர்களிடத்துல நம்மால பார்க்க முடியும். அவர்கள் செல்வந்தர்கள் என்பதை அவர்களினுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். செல்வத்தின் மூலமாக இல்லை, அவர்கள் மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தையின் மூலமாக, அவரிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் மக்களை மட்டுமாக நினைப்பது, நான் மட்டும்தான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்று கர்வம் கொண்டிருப்பது, ஒரு சில மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை வைத்து அவர்கள் இது போன்ற காரியத்தை செய்வார்கள். இப்படிப்பட்ட அகந்தை இருந்தால் நாளை மறுமை நாளில் எந்த விதமான ஒரு பயனும் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லும் பொழுது, யாரினுடைய உள்ளத்தில் மன்கானபி கல்விகி மிஸ்கால தர்ரத்தின் மின்கிபு, யாரினுடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ, அகந்தை இருக்கிறதோ, கர்வம் இருக்கிறதோ, அவர் நாளை சுவனத்தில் நுழையவே மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். இது போன்ற காரியத்திலிருந்து நாம் கண்ணுதற்காக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் நல்லவர்கள் செய்தாலும் இது போன்ற பண்புகள் நம்முடைய எல்லா நல்லவர்களையும் மறக்கடித்து விடும் என்பதை நாம் மறந்து விடாமல் வாழ வேண்டும். இறுதியாக இறைவன் சொல்கிறான், குழப்பம் செய்பவர்கள் அவர்களுக்கும் நாளை மறுமை வீடு என்பது கிடையாது. இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய எந்த விதமான குழப்பமாக இருந்தாலும் இது குறிக்கும். நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள், பிறருக்கு செய்யக்கூடிய மோசடிகள், நாம் பிறரை ஏமாற்றுவது, நாம் அவதூறு சொல்வது, இப்படி நாம் எந்த விதமான குழப்பத்தை செய்தாலும் அந்த குழப்பவாதிகளுக்கு நாளைக்கு மறுமையினுடைய வீடு கிடையாது. மறுமையினுடைய வீடுதான் முக்கியமான. யோசிப்பாரு, உதாரணத்திற்கு நம்ம ஒரு வாடகை வீட்டு இருக்கிறோம். அந்த வாடகை வீட்டை
நம்ம எல்லா விதமான அலங்காரத்தையும் பண்ணிக்கிட்டு போவோம். என்னுடைய வாடகை வீட்டு நடுகால இவ்வளவு பெரிய ஒரு டெக்கரேஷன் லைட் இருக்கணும், அந்த லைட்டை நான் இவ்வளவு பக்கம் விடுவோம். எத்தனை பேர் வாடகை வீட்டு இந்த மாதிரி வாங்கி மாட்டுவோம். என்னுடைய வாடகை வீட்டை நான் ஃபால் சீலிங் பண்ணணும், ஃபால் சீலிங் பண்ணி அதுல நிறைய லைட் எல்லாம் வைக்கணும். என்னுடைய வாடகை வீட்டை நான் இன்டீரியர் ஒர்க்குக்காக 20 லட்சம் ரூபாய் செலவழிக்க போறேன். யாராவது பண்ணுவோமா? அப்படி யாராச்சும் பண்ணா அவரை பார்த்து நம்ம என்ன நினைப்போம்? வாடகை வீட்டுல போய் இப்படி செலவழிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வீடு அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோம். இதே ஒருத்தர் சொந்த வீட்டுக்கு பண்றாரு, சொந்த வீடு ஒருத்தர் வச்சிருக்கிறார், நடுகால மிகப்பெரிய ஒரு டெக்கரேஷன் லைட்டை வாங்கி மாட்டுறாரு. நம்ம பார்த்து பரவாயில்ல, நல்ல ஒரு அழகான ஒரு லைட்டை வாங்கி மாட்டி இருக்கிறாரு. அவர் தம்முடைய வீடு முழுக்க ஃபால் சீலிங் போட்டிருக்கிறார், இன்டீரியர் வேலை பார்த்திருக்கிறார். இதை நாம் சரி என்று பார்ப்போம். நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது, இந்த இம்மை வாழ்க்கை என்பது ஒரு வாடகை வீட்டை போன்றது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம அலங்காரங்களை செய்து கொண்டிருக்க கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலேயே நிரந்தரமாக இருப்பதை போன்று வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நாளைக்கு மறுமையினுடைய வீடு இருக்கிறதே, அதுதான் நமக்கு சொந்த வீட்டை போன்றது. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய செயல்பாடுகள், அமல்கள் அனைத்தும் மறுமையை குறித்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மறுமை வீட்டை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியது இந்த இரண்டு விஷயங்கள். நாம் அகந்தை கொண்டவர்களாகவும் குழப்பம் செய்பவர்களாகவும் இருந்தால் மறுமை வீடு நமக்கு கிடையாது என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். இறையச்சத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் நாளைக்கு இறுதி வெற்றி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீ வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இது மாதிரியான கர்வமோ பெருமையோ எந்த விதமான ஒரு தவறான குணத்திற்கும் நாம் அடிபட்டு விடாமல் இறைவன் சொல்லக்கூடிய இறையச்சவாதிகளாக வாழ்ந்து மரணித்து நாளை வறுமை வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய நல்வாக்கியசாலிகளாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி